ஹாய். இப்போ மாலிகுலர் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல் டயக்ராம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஓ தேரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அல்லது லிகாண்ட் ஃபீல்ட் தேரி அப்படின்னு சொல்லி நம்ம இது சொல்லலாம் வந்து. ஓகேங்களா? இதுல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஆர்பிட்டால் இருக்கு, லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுல எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இந்த மெட்டல் ஆர்பிட்டாலும் லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டாலும் சேர்ந்து எப்படி ஒன்னோட ஒண்ணு பார்த்தீங்கன்னா சேருது, எப்படியாப்பட்ட எனர்ஜி லெவல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் பண்ண போகுது, அதுவும் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். சிக்மா பாண்டிங் கொண்ட ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் மட்டும் எடுத்துக்கின்னு இப்போ லிகாண்ட் ஃபீல்ட் தியரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஆர்பிட்டால் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டால் அப்படி சொல்லி இருக்கு. மெட்டல் குரூப் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் அப்படி சொல்லி சொல்றோம். இது இந்த இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரி, அதனுடைய சிமெட்ரி A1G. அதே போல என்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதனுடைய சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா T1U. N-D N-1D அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி குரூப்ல வரக்கூடியது. அதை வந்து இஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இடத்துல நான் வந்து T2G சேர்த்து வந்து போட்டிருக்கேன் இப்போ. ஓகேங்களா? இதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல சிமெட்ரி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A1G, T1U, EG அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இவ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆயிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இதுல பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால்ல போலவே இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆயிட்டு பாண்டிங் ஆர்பிட்டாலும் நான் பாண்டிங் அதாவது நான் பாண்டிங் சொல்லக்கூடாது, ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு இதோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆர்பிட்டால், இந்த ஆர்பிட்டால் லிகாண்ட் ஆர்பிட்டாலும் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஆர்பிட்டாலும் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி லெவல் இது. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து லிகாண்ட் ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி லெவல் இருக்கு. லிகாண்ட் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி காட்டில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் இங்க. மெட்டல் ஆர்பிட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பாருங்க 3 ஸ்டேஜ்ல இருக்கு. இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே எனர்ஜி லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல தெரியும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இப்படி இருக்க நேரத்துல உங்களுக்கு என்ன அது எப்படி வந்து ஓவர்லாப் ஆகுது ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த A1G அப்படிங்கிற இந்த ஆர்பிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த அது எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடியது இல்லையா, இதுவும் இந்த A1G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. அதாவது லிகாண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலும் இந்த குரூப் ஆர்பிட்டால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமா வருது, உங்களுக்கு பாண்டிங் ஃபார்மேஷன் பண்ணுது. அப்படி ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா வர நேரத்தில் ஓவர்லாப் ஆகிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல பாண்டிங்கும் ஃபார்ம் ஆகுது, ஆன்டி பாண்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இங்க வந்து பாருங்க A1G, இங்க A1G அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து பாருங்க இங்க போடுறவங்களுக்கு டாட் 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 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா A1G வருது. இந்த இருந்து வரக்கூடிய A1G இது ரெண்டு சேர்த்து A1G ஃபார்ம். இது ஆன்டி பாண்டிங் ஃபார்ம் பண்ணது பாருங்க A1G ஸ்டார் ஆன்டி பாண்டிங். அப்படியே இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பாண்டிங் ஸ்டார். அதே போல வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T1U லிகாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது மெட்டல். இதுல வந்து பாருங்க T1 மெட்டல்ல இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வருது. இதுல போற அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிங்ல வருது. ஆன்டி பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இஜில வந்து பாக்குறோம். உங்களுக்கு இஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இஜில வந்து இது ஃபார்மேஷன் பண்ணுது. இது இஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் பண்ணுது. இங்க T2G வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங்ல ஃபார்மேஷன் பண்ணல. ஏன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிமெட்ரி இல்லாதனால எந்த ஒரு மாற்றம் ஸ்பிளிட்டிங் வந்து பார்த்தா அதுல வந்து ஏற்படலை. அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா டாட் போட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து போடாம நான் பாண்டிங்காவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் த பாண்டிங்ஸ் வந்து ஆர்பிட்டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிங் ஆர்பிட்டாலும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலும், நான் பாண்டிங் ஆர்பிட்டாலும் வந்து கிடைக்குது. அதாவது சிம்பிளா சொன்னா இது பாண்டிங் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால், நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உங்களுக்கு பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் நேச்சர் எப்படி அதிகமா இருக்கும், பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா லிகாண்ட் வந்து எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிங் நேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே ஆன்டி பாண்டிங்ல வந்து மெட்டலுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மெட்டலுக்கு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங். இதனுடைய ஆன்டி பாண்டிங்ல மெட்டலுடைய கேரக்டர் அதிகமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே இருக்கு. நான் பாண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகாதனால அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டரும் வந்து இருக்காது. அப்போ லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். இந்த 12 எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்குற நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டிங் ஆர்பிட்டல் ஃபில் ஆகும். அதான் இந்த டயக்ராம் கிட்ட இந்த லிகாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த இருக்கக்கூடிய லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டல் வந்து மெட்டல் கொடுக்குற நேரத்துல இந்த ஆர்பிட்டல் இந்த 12 ஆர்பிட்டல் ஒன்று 2 கொடுக்கும். அப்போ 12 ஆர்பிட்டாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது ஃபில் ஆயிடும். அப்போ ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது லோ ஸ்பின்னும். அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் வந்து அதாவது ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோ ஸ்பின்னும், கம்மியா இருந்துச்சுன்னா வந்து ஹை ஸ்பின்னும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடலாம். அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி வந்து எம்ஓ டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா சொல்லி புரியாது. ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம்.